பச்சை பயிறு சாதம் பிரியாணி டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம், ஜீரகமும் தட்டி வச்சிருக்கேன். அதையும் போட்டு ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் போட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இதை போட்டு ஒரு கப் முளைக்கட்டின பயிர் வச்சிருக்கேன். அதை போட்டுருக்கோம். பச்சை பயிர், ஒரு கப் தேங்காய் பால், அதை ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுருவோம். இது நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே இது கருவேப்பிலை போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆல்ரெடி 1 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். அதனால 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி நுரக்கட்டி கொதிக்க வரப்ப நம்ம அரிசியை போட்டுருவோம். நார்மல் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன், சாப்பாட்டு அரிசி. அதை போட்டுட்டு நம்ம மூடி, குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு 3 விசில் விட்டு நிறுத்திடுவோம். 3 விசில் விட்டு ஆற வச்சு அது வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். இது கூட தயிர் பச்சடி, வத்தல் தொட்டு சாப்பிட்டு